அளிக்கப்படும். அநியாயம் செய்தவர், அநியாயம் செய்யப்பட்டவர், இந்த மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டி யார் யாருக்கு என்னென்ன நியாயமான விஷயங்கள் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் அந்த மறுமை நாளையில நீதமான முறையில அதை விசாரித்து நீதமான முறையில என்ன செய்யப்படும், தீர்ப்பளிக்கப்படும். அதான் நம்ம நீங்க சொல்லுவோம், உலக வாழ்க்கையில ஒருத்தர் நம்ம ஏமாத்திட்டார் அப்படின்னு சொன்னா, பணமோ பொருளையோ பணத்தையோ அல்லது சொத்தோ சுகமோ எதையோ ஒண்ணு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வேணா அவர் நம்மளை ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனா நாளை மறுமையில அதை அல்லாஹ் பெற்றுக் கொடுக்கணும். நாளை மறுமையில அது நமக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். அதுல எந்த மாற்றமும் அல்ல. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்தோம் என்பது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வைக்கப்படும். அங்கு பாதித்தவர் பாதிக்கப்பட்டவர் இவர்களுக்கு நடுவுல என்ன செய்யப்படும், விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணைக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், நீதமான தீர்ப்பு வழங்கப்படும் என்பதால்